Disclaimer: Section 107 of Copyright Act 1976 allows Disney for fair use for purposes of criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a user-made by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use typically allows in favor of fair use. ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சுகாலஜி சேனல். இன்றைக்கி நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பிடி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி இருக்கார்ல, அவரும் வந்து நடிச்சிருக்காரு, மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னா கார்த்திக் வேணுகோபாலன். அவரோட ஃபஸ்ட்டு படம் நம்ம நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுல, ஸோ அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படமாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து விமர்சனங்கள் கலவையாக வந்துச்சு. பட் வந்து படம் ஆடியன்ஸ் மத்தியத்தில் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அந்த படம் வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தேன்னா ஆரம்பித்த விதங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. தியாகராஜன் சார் வந்து வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் நான் ட்ரெய்லர் எல்லாத்தையும் வந்து அந்த படத்துக்கு நான் எதுவுமே பார்க்கல. அதான் உண்மை. லெஸ் ஹைப்பில் தான் நான் அந்த படத்துக்கு நான் போயிருந்தேன். ஸோ அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக வந்து அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டை வந்து கொண்டு போனாங்க. அனிகா சுரேந்திரன் அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து படம் வேறு எங்கேயோ கொண்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதே மாதிரி கொண்டு போனாங்க. அது ஃபஸ்ட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரியே நம்ம ப்ரிடிக்டபிள் பண்ண மாதிரியே வந்து சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. பட் வந்து என்ஜாயபிள், ஓகே ஃபைன், ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ச்சு. பட் கிளைமேக்ஸில் இருக்க ட்விஸ்ட்டு வந்தேன்னா அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்லணும். படம் வந்து பார்க்கும்போது ஓகே, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராகவே இருக்குது. அவங்க சொல்ல வந்த இந்த கருத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தோணல் இருக்குது. பட் வந்து கார்த்திக் அவர் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்க காஷ்மீரா அவங்க சூப்பராகவே இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க நடிக்கவும் செஞ்சுருந்தாங்க. சில 2, 3 போர்ஷன்ஸ் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோலாகவே கொடுத்துருந்தாங்க. தென் அதுக்கு தாண்டி பிரபு சார் இருக்காங்க, தென் பாக்யராஜ் சார் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. தியாகராஜன் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பார்க்குறோம். அந்த வயசுலேயும் அவரோட அந்த ஒரு வில்லனிசம் மாதிரி ஒரு மேனரிசம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ கொங்கு தமிழ் படத்தில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. தேவதர்ஷினி மேமா வந்து நம்ம ஆதி அவருக்கு அம்மாவாக நடிச்சிருந்தாங்க. ராஜா சார் அவர் வந்து அப்பாவாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட காம்பினேஷனோட எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் எனக்கு வந்து நடிப்பு நம்ம இளவரசர் சார், அப்பா கண்ணாலே நடிச்சிட்டாருங்க. அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பயங்கரமாக வந்து கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த சொசைட்டியில். ஸோ செம்மையாக இருக்குது. அவர்லாம் ரொம்ப நல்ல படங்கள் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறோம். தென் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் பிடி சாரை வந்து ஆதி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்க அதே ஸ்கூலை சார்ந்த ஒரு காலேஜில் அனிகா அவங்க படிச்சுட்ருக்காங்க. பட் 2 பேருமே நெய்பர்ஸ் சார், பக்கத்து வீடு. ஸோ ஒரு நாள் அந்த பொண்ணை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நெட்டில் பரவுது. அதை பார்த்துட்டு அன்றைக்கி அவங்க வந்து சூசைடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் வரும்போது அப்போ ஆதி வந்தேன்னா அந்த சூசைடை வந்து தடுத்துடுறாங்க. அங்கே வந்தேன்னா சில விஷயங்கள் உண்மையாக எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் கதை வந்து நகருது. ஸோ அந்த கடைசியில் வந்தேன்னா அது என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்லப்பட்டாங்க, சொல்ல வந்தது கரெக்டாக இருந்துச்சா, பதிவாச்சா அப்படிங்கிற ஒரு நிறையா குழப்பத்துக்கு மத்தியில் வந்து அந்த படத்தை கரெக்டாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருந்தா அவங்க சொல்ல வந்த டாபிக் இன்னும் நல்லா போய் ரீச் பண்ணியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தங்கள் இருக்க தான் செய்யுது. பாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த பாரதியார் மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு சாங் வந்தேன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தோட பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் வேல்ஸ் அவர் என்டர்டெயின்மெண்ட் அவர் எடுத்திருக்காங்க. லெஸ் ப்ரமோஷன்ஸ்லாம் இந்த படம் வந்திருக்கு. பட் ரிவ்யூஸ் பார்க்கும்போது நம்ம போய் படம் பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தவங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். தென் நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.